The Chronicles of Narnia, The Horse and His Boy, Chapter 14, How Bree Became a Wiser Horse. இப்போ நம்ம திரும்ப அராவிஸ் கிட்டையும் அந்த 2 குதிரைகள் கிட்டையும் வந்துடுவோம். அந்த ஹெர்மிட் அந்த குளத்தை பார்த்து அங்கே நடந்த எல்லா விஷயத்தையும் இவங்க கிட்ட சொல்லிட்டு இருப்பாரா. ஷாஸ்டா சாகலைன்றதையும் அண்ட் அவனுக்கு சீரியஸாக எந்த ஒரு காயம் படலைன்றதையும் அதை பார்த்து சொல்லிடுவார். ஏன்னா ஷாஸ்டா எந்திரிச்சு அங்கே ஓடினது, கிங் லூன் அவனை நல்லா பாசமாக கட்டி பிடிச்சது, இது எல்லாத்தையும் பார்த்துருப்பார்ல. பட் அவர்னால அந்த குளத்து வழியாக பார்க்க மட்டும்தான் முடியுமே தவிர அந்த குளத்து வழியாக அவங்க என்ன பேசுகிறாங்கன்றதெல்லாம் கேட்க முடியாது. அதுலேருந்து எந்த ஒரு சத்தமும் வராது. ஸோ அவங்க எல்லாரும் அங்கே சண்டை போட்டு முடிச்சக்கப்புறம் அவங்க எல்லாரும் அங்கே பேச ஆரம்பிச்சிருவாங்களே, அது எதுவுமே இவருக்கு கேட்காது. ஸோ இதுக்கு மேலே அந்த குளத்தை பார்க்குறதுல எந்த ஒரு யூஸும் இல்லைன்னு அவருக்கே நல்லா தெரிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில் அந்த ஹெர்மிட் வீட்டுக்குள்ளே இருக்கும்போது இவங்க 3 பேரும் வெளியில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அடுத்து நம்ம என்ன பண்ணலான்னு. என்னால் இதுக்கு மேலே முடியாதுப்பா, அந்த ஹெர்மிட் ரொம்பவே நம்மளை நல்லா பார்த்துக்கிறாரு, அவருக்கு நான் ஷோராக நிறையாவே கடமைப்பட்டிருக்கேன். ஆனால் நான் இங்கே நாள் முழுக்க காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் நல்லா சாப்பிட்டு எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணாமல் வீட்டில் செல்லமாக வளர்க்குற பெட் போனி குதிரை மாதிரி பெருத்து போயிருக்கேன் அப்படின்னு வின் சொல்லிட்டு இருக்கோம். நம்ம ஃபஸ்ட்டு நார்னியாவுக்கு கிளம்பலாம் அப்படின்னு அது சொல்லிட்டு இருக்குமா. ஓ நாட் டுடே மேம், நம்ம இந்த மாதிரி விஷயத்துலலாம் அவசரப்படக்கூடாது, நம்ம இன்னொரு நாள் போகலாம், என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ப்ரீ கேட்கும். நம்ம ஃபஸ்ட்டு ஷாஸ்டாவை பார்த்து அவனுக்கு குட் பை சொல்லிட்டு அண்ட் அவன்கிட்ட மன்னிப்பும் கேட்கணும் அப்படின்னு அராவிஸ் சொல்லிட்டு இருக்கோம். எக்ஸாக்ட்லி அப்படின்னு ப்ரீ இப்போ ரொம்ப எந்தூசியாசமோட சொல்லும். இப்போ நானும் அதே தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. ஓ அஃப்கோர்ஸ், அவன் இப்போ அன்வர்டில் தானே இருப்பான். ஸோ நேச்சுரலி நம்ம அவனை பார்த்துருவோம், அவனை பார்த்து நம்ம குட் பை சொல்லிட்டு போவோம். நம்ம போகிற வழியில் தானே அது இருக்குது. அண்டு நம்ம ஏன் இப்போவே உடனே இங்கேருந்து கிளம்பக்கூடாது? ஆஃப்டர் ஆல் நம்ம எல்லாருமே நார்னியாவுக்கு போகணும்னு தானே யோசிச்சு வச்சுருந்தோம் அப்படின்னு வின் கேட்குமா. ஆமாதான் அப்படின்னு அராவிஸ் சொல்லுமா. ஆனால் இப்போ அராவிஸ்க்கு நார்னியாவுக்கு போனதுக்கப்புறம் அவள் என்ன பண்ண போகிறா, ஏது பண்ண போகிறா எதுவுமே தெரியல. ஸோ ஒரு மாதிரி அவளுக்கு ரொம்ப லோன்லியாக ஃபீல் ஆகிட்ருக்கும். அஃப்கோர்ஸ் அப்படின்னு ப்ரீயும் இப்போ ரொம்ப அவசரமாக சொல்லிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம இந்த விஷயத்தில் அவசரப்படுத்தக்கூடாது. நான் எதுக்காக இதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ப்ரீ சொல்வானா. இல்லை, எனக்கு சுத்தமாக நீ என்ன சொல்ல வர, எதுக்காக இப்படி சொல்லிகிட்டு இருக்கன்னு புரியவே இல்லை. நம்ம எதுக்காக இப்போவே இங்கேருந்து கிளம்பக்கூடாது, நீ எதுக்காக வரமாட்டேங்கிற அப்படின்னு வின் கேட்பாளா. வெல், உங்களுக்கு பார்த்தா தெரியலையா மேம், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அக்கேஷன். நம்மளோட நாட்டுக்கு நம்ம திரும்ப போகிறது, சொசைட்டிக்குள்ளே என்டர் ஆகுறது, அதுவும் ரொம்ப பெஸ்ட்டான சொசைட்டிக்குள்ளே. அவங்க எல்லாரும் நம்மளை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது நம்ம நல்ல இம்ப்ரெஷன் கொடுக்கணும். நம்மளே ஆல்ரெடி இப்படி இருக்கோம் இல்லை அப்படின்னு ப்ரீ சொல்லிட்டு இருப்பானா. வின்னு இப்போ பயங்கரமாக கத்தி சிரிக்க ஆரம்பிச்சிடும். குதிரைங்க சிரிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி கத்தி சிரிச்சிட்டு இருக்குமா. உன்னோட வாளா ப்ரீ, இப்போதான் எனக்கு புரியுது, உன்னோட வால் திரும்ப வளர்ற வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும்னு நினைக்கிற அப்படின்னு அது கத்தி சிரிக்கும். நார்னியால இருக்கிறவங்களாம் என்ன மாதிரி அவங்களோட வாழை வச்சுருப்பாங்க நமக்கு தெரியவே தெரியாதுல. ரியலி ப்ரீ, நீ என்ன இப்படி இருக்க, டாஷ்வானில் நம்ம பார்த்த அந்த டார்க்கின் மாதிரி நீ பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வின் கத்தி சிரிச்சிட்டு இருக்குமா. நீ உண்மையாகவே சில்லியாக இருக்க ப்ரீ அப்படின்னு அராவிஸும் சொல்வா. சிங்கத்தோட பிடரி முடி மேலே சொல்கிறேன் டார்க்கினா, நான் ஒன்றும் அந்த மாதிரி ஆள்லாம் கிடையாது அப்படின்னு ப்ரீ ரொம்ப டிக்னிஃபைடாக சொல்லிகிட்டு இருப்பான். எனக்கு என் மேலேயே ப்ராப்பரான மரியாதை வச்சுருக்கேன் அண்ட் என்னோடய ஃபெல்லோ குதிரைகள் மேலேயும், அவ்வளோதான் அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருப்பானா. ப்ரீ அப்படின்னு இப்போ அராவிஸ் கூப்பிடும். அதுக்கு இப்போது சுத்தமாக ப்ரீயோட வால் கட்டாக இருக்குல்ல, அது மேலெலாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை. நான் உங்ககிட்ட ரொம்ப நாளாகவே இதை கேட்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நீ எதுக்காக எப்போ பார்த்தாலும் சிங்கத்தோட பிடரி முடி மேலே சத்தியம் அந்த மாதிரியே நீ சொல்லிகிட்ருக்க, உனக்கு தான் சிங்கத்தை பிடிக்காதுல்ல, நீ அவங்கள வெறுக்கிறேல அப்படின்னு அராவிஸ் கேட்குமா. அது உண்மைதான், ஆனால் நான் சொல்கிற சிங்கம் அஃப்கோர்ஸ் அஸ்லான், நார்னியாவோட அரசர், அந்த சூனியக்காரியையும் குளிர்காலத்தையும் விரட்டினவர். எல்லா நார்னியன்ஸுமே அவர் மேலே தான் சத்தியம் பண்ணுவாங்க அப்படின்னு ப்ரீ சொல்வான். ஆனால் அவர் சிங்கமா அப்படின்னு அராவிஸ் கேட்கும். நோ அஃப்கோர்ஸ் இல்லை அப்படின்னு ப்ரீ ரொம்ப ஷாக்கான வாய்ஸில் சொல்வான். டாஷ்பானில் அவரை பற்றி சொல்லப்படுற கதைகள் எல்லாத்துலேயுமே அவர் ஒரு சிங்கம் தான் சொல்லுவாங்க. அண்ட் அவர் சிங்கம் இல்லைன்னா நீ எதுக்காக அவரை சிங்கம்னு சொல்கிற அப்படின்னு அராவிஸ் கேட்பா. வெல், உங்களோட வயசுக்கு இப்போதைக்கு உங்களால் அதை பற்றி ஃபுல்லாலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. நார்னியாலேருந்து நான் இங்கே வந்தபோது நான் ரொம்ப குட்டி குதிரை, அதனால் எனக்குமே அதை பற்றி ஃபுல்லாலாம் தெரியாது. எனக்குமே அதை பற்றி கம்ப்ளீட்டாக என்னால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல.
அப்படின்னு ப்ரீ சொல்வான். அந்த ஹெர்மிட்டோட வீட்டை சுற்றி நல்லா பெருசாக பச்சை கலரில் சுவர் இருக்கும்ல, அந்த சுவருக்கு முதுக காமிச்சிட்டு இவங்க 2 பேரையும் ஃபேஸ் பண்ணிட்டு ப்ரீ பேசிகிட்டு இருப்பான். அவன் இதை பேசும்போது ஒரு மாதிரி சுப்பீரியரான டோனில் பேசிகிட்டு இருப்பானா, கண்ணை வேற பாதி மூடிட்டு பேசிகிட்டு இருப்பானா. ஸோ இவங்க 2 பேர் வின் அண்ட் அராவிஸோட ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் சேஞ்ச் ஆனதே அவன் பார்த்துருக்க மாட்டான். அவங்க 2 பேரும் வாயை பொழந்துட்டு நல்லா உத்து பார்த்துட்டு இருப்பாங்களா. அதுக்கு ஒரு நல்ல ரீசனும் இருந்தது. ஏன்னா ப்ரீ இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது பேசிட்டு இருக்கும்போது வெளியில இருந்து ஒரு சிங்கம் அந்த பச்சை கலர் சுவரில் மேலே அந்த டாப்பில் பாஞ்சு வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி உட்காரும். அந்த சிங்கம் பார்க்குறதுக்கு நல்ல பிரைட் எல்லோ கலரில் இருக்கும், ரொம்பவே பெருசாக இருக்கும், ஆனால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சிங்கத்தை அவங்க பார்த்ததே இல்லை. பார்த்த உடனே உடம்பெல்லாம் அப்படியே சிலிர்த்து போகிற மாதிரி இருந்தது. உடனே அந்த சிங்கம் அந்த சுவர்லேருந்து கீழே ஜம்ப் பண்ணி அப்படியே ப்ரீக்கு பின்னாடி வந்து நின்றுட்டு இருக்குமா. எந்த ஒரு சத்தமும் போடாமல் வந்து நிற்கும். வின் அண்ட் அராவிஸ்னாலையும் எந்த ஒரு சத்தத்தையும் அங்கே போட முடியல. பிகாஸ் அவங்க 2 பேரும் அந்த அளவுக்கு ஃப்ரீஸ் ஆகி போய் அங்கே உட்காந்துட்டு இருப்பாங்க. நோ டவுட் அப்படின்னு அங்கே ப்ரீ இன்னும் பேசிக்கிட்டே இருக்கும். அவரை எல்லாரும் சிங்கம்னு சொல்கிறதுக்கு காரணமே அவர் சிங்கம் மாதிரி பயங்கரமாக ஸ்ட்ராங்காக இருப்பார் அண்டு சிங்கம் மாதிரி ரொம்ப முரட்டுத்தனமாக இருப்பார். அஃப்கோர்ஸ் அவரோட எனிமீஸ் கிட்ட மட்டும்தான். அண்டு போயும் உன்ன மாதிரி ஒரு சின்ன பொண்ணுக்கு கூட தெரியும் அராவிஸ், அஸ்லான் நிஜமான சிங்கம்னு நினைக்கிறதுலாம் ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமானதுன்னு. அது மட்டும் இல்லாமல் அது ரொம்ப டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் இருக்கும்ல. நினச்சி பாருங்க, அவர் மட்டும் ஒரு சிங்கமாக இருந்தாருன்னா நம்ம எல்லார மாதிரியும் அவரும் ஒரு மிருகமாக தானே இருப்பார். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ப்ரீ கத்தி கத்தி கக்க புக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடும். அவர் மட்டும் சிங்கமாக இருந்தாருன்னா அவருக்கும் 4 கால் இருக்கும், ஒரு வால் இருக்கும், மீச முடியெலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்குமா. அங்கே ப்ரீ மீச முடின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அஸ்லான் ப்ரீக்கு கரெக்டாக பக்கத்தில் வந்து நின்றுவாரா. அப்போது அடுத்த செகண்டே அஸ்லானோட மீச முடி ப்ரீயோட காதுக்குள்ளே கிச்சு கிச்சு பண்ணுமா. ஏதோ ப்ரீயை யாரோ அம்பை வச்சு ஷூட் பண்ணுற மாதிரி வேகமாக இன்னொன்று பக்கம் ஓடி வந்து திரும்பி பார்க்குமா. அந்த சுவரே ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த சுவர் மேலெல்லாம் ப்ரீனால் ஏறி ஓட முடியாது, அவனால் பறக்கவும் முடியாது. பயத்தில் அங்கே ஃபியூ செகண்ட்ஸ்க்கு அவன் அப்படியே அமைதியாயிருவான். அந்த இடமே ரொம்ப இன்டென்ஸாக சைலண்ட்டாக இருக்கும். அங்கே வின்னோட உடம்பு பயங்கரமாக ஷேக் ஆகிட்டு இருந்தாலும் ஒரு மாதிரி ஸ்ட்ரேஞ்சாக அது கணிச்சிட்டு அந்த சிங்கத்துக்கு பக்கத்தில் போய் நிற்கும். ப்ளீஸ், நீங்கள் பார்க்க ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க, உங்களுக்கு வேணும்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்னை சாப்பிட்டுக்கலாம். வேறு யாருக்காவது நான் விருந்தாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னை சீக்கிரமாக சாப்பிட்றதே நல்லது அப்படின்னு வின் சொல்லும். அன்பு மகளே அப்படின்னு அஸ்லான் ரொம்ப அழகா அங்கே பயங்கரமாக துடிச்சிட்ருக்கிற வின்னோட மூக்கில் கிஸ் பண்ணுவார். நீ என்கிட்ட சீக்கிரமே வருவேன்னு எனக்கு தெரியும், எப்பவும் உன்னை சுற்றி சந்தோஷம் நிலைக்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இப்போ அவரோட தலையை நிமித்தி நல்ல லவுடான வாய்ஸில் பேசுவார். நான் ப்ரீ ஆவப்பட்ட ஆனால் ரொம்ப பெருமையாக இருக்கிற பயந்து போன குதிரையே, என் பக்கத்தில் வா, நல்லா என் பக்கத்தில் வா என் மகனே, என்னை டச் பண்ணி பாரு, என்னை ஸ்மெல் பண்ணி பாரு, என்னோட 4 கால்கள் இருக்கா, என்னோட வால் இருக்கா, என்னோட மீசை இங்கே இருக்கா, நான் உண்மையான மிருகம்தான் அப்படின்னு அவர் சொல்வார். அஸ்லான் அப்படின்னு ப்ரீ ரொம்ப ஷேக் ஆகி போயிருக்கிற வாய்ஸில் பேசும். நான் முட்டாள் அஸ்லான் அப்படின்னு அது சொல்லுமா. இந்த யங் ஏஜ்லேயே இந்த குதிரைக்கு இது தெரிய வந்தது சந்தோஷந்தான். அண்ட் இந்த ஹியூமனுக்கும். பக்கத்தில் வா அராவிஸ், என்னுடைய மகளே பாரு, என்னோட கைகளை பாரு, ஆனால் இந்த டைம் நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்வார். இந்த டைமா சார் அப்படின்னு அராவிஸ் கேட்கும். உன்னை காயப்படுத்தினது நான் தான், உங்களோட எல்லா பயணத்துலேயும் நீங்கள் பார்த்த அந்த சிங்கமும் நான் தான். நான் எதுக்காக உன்னை காயப்படுத்தினேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அஸ்லான் கேட்பாரு. இல்லை சார் அப்படின்னு அராவிஸ் சொல்லும். உன்னோட முதுகில் இருக்கிற கீறல்கள், கீறலுக்கான கீறல், வலிக்கான வலி, ரத்தத்துக்கான ரத்தம், உன்னோட ஸ்டெப் மதரோட அடிமையோட முதுகில் இருக்கிற காயங்களுக்கு ஈக்குவலானது. அதுக்கு காரணமே நீதானே அவளுக்கு தூக்க மருந்து கொடுத்து தூங்க வச்ச. அதனால தான் அவளோட முதுகில் அந்த காயங்கள் இருக்குது. அது எப்படி வலிச்சிருக்குன்னு உனக்கு தெரியணும் அராவிஸ் அப்படின்னு அஸ்லான் சொல்வார். இது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அராவிஸ் அவங்க வீட்டிலேருந்து தப்பிச்சு வரும்போது அராவிஸோட ஸ்டெப் மதரோட அடிமை தான் அராவிஸ்க்கும் ஸ்லேவாக இருப்பாங்க. ஸோ அராவிஸ் அங்கேருந்து தப்பிச்சு வரும்போது அவங்களோட ஒயினில் தூக்க மருந்தை கலந்து தூங்க வச்சுட்டு எஸ்கேப் ஆகி ஓடி வந்துடும். அதுக்காக தான் அவங்களுக்கு வந்து நல்லா சாட்டை அடி கொடுத்துருப்பாங்க. சாஸ்ட்ரா கூட கேட்பான்ல அவங்களுக்கு அப்போ என்ன ஆகும் அப்படின்னு. அப்போ கூட அராவிஸ் சொல்லணும் என்ன பண்ணுவாங்க, சாட்டை அடி தான் கொடுப்பாங்க.
அவளை வந்து என்கிட்ட ஸ்பையாக இருக்கிறதுக்காக தான் என்னோட ஸ்டெப் மதர் என்கிட்ட அனுப்பிச்சி வச்சாங்க, அவளுக்கு நல்லா அது வேணும் தான் அப்படின்ற மாதிரி தான் அராவிஸ் சொல்லியிருக்கோம். அப்போ கூட சாஸ்ட்ரா சொல்லுவான் இதெல்லாம் ரொம்ப அன்ஃபேரானது அப்படின்னு. அதுக்கு அராவிஸ் என்ன சொல்லணும்னா, நான் உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காகலாம் இங்கே எந்த ஒரு வேலையும் பண்ணிக்கிட்டு இருக்கல, எனக்கு அது தேவையும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லும். ஸோ அதை தான் இப்போ அஸ்லான் சொல்லிகிட்டு இருக்காரு. அவளோட முதுகில் விழுந்த அந்த சாட்டையடி கீறல்கள் தான் இப்போ உன்னோட முதுகுலையும் இருக்குது, அது என்ன மாதிரி வலிச்சிருக்குன்னு உனக்கு தெரியணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. எஸ் சார் ப்ளீஸ் அப்படின்னு அராவிஸ் கேட்க வருமா, கேளு மை டியர் அப்படின்னு அஸ்லான் சொல்வார். நான் பண்ண விஷயத்துக்காக அவளுக்கு வேறு இன்னும் ஏதாவது ஹார்ம் நடந்திருக்கா அப்படின்னு அராவிஸ் கேட்கும். குழந்தையே அப்படின்னு இப்போ அந்த சிங்கம் பேசும். நான் இங்கே உன்னோட கதையை தான் சொல்லிகிட்ருக்கேன், அவளோடது கிடையாது. எல்லாருக்கும் அவங்களோட கதை தான் சொல்லப்படும் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு அவரோட தலையை லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு இப்போ ரொம்ப லைட்டான ரொம்ப அமைதியான வாய்ஸில் பேசுவார். சந்தோஷமாக இருங்க குழந்தைங்களா, நம்ம திரும்ப மீட் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இன்னொரு விசிட்டர் உங்களை பார்க்குறதுக்காக வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் சொல்லிட்டு அடுத்த செகண்டே அந்த பச்சை கலர் சுவர் இருந்துச்சுல அந்த வால், அதில் மேலே அந்த டாப்பில் ஏறி அப்படியே பாஞ்சு அடுத்த நொடியே அவர் அங்கேருந்து அப்படியே மாயமாக மறைஞ்சிருவார். ஸ்ட்ரேஞ்சான விஷயம் என்னென்னா, அவர் அங்கேருந்து போனக்கப்புறம் இவங்க யாருக்குமே ஒருத்தர்கிட்ட அதை பற்றி பேசிக்கணும்னு கூட தோணலை. அந்த புல் தரையில் அங்கே ஃபுல்லாக புல்லாக தானே இருக்கும், அங்கே அவங்க எல்லாருமே தனித்தனியாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துகிட்டே இருப்பாங்க. அவங்க மனசுக்குள்ளே அப்படியே யோசிச்சுட்டே இருப்பாங்க. இப்போ அவர் வந்துட்டு போனதை பற்றி அப்படியே யோசிச்சுட்டே நடந்துட்டு இருப்பாங்க அமைதியாக. ஒரு ½ அன் ஹவர் கழிச்சு அந்த 2 குதிரைகளையும் ஹெர்மிட் வீட்டுக்கு பின்னாடி கூப்பிடுவார் சாப்பிட்றதுக்காக. அவங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுருப்பாரா, ஸோ அதுக்கு கூப்பிட்டுட்டு இருப்பாரு. அராவிஸ் இன்னும் அங்கே முன்னாடி நடந்துகிட்டே இருக்குமா இந்த பக்கமும் அந்த பக்கமும். அப்போ ரொம்ப அது பயந்துரும், ஏன்னா கேட்டுக்கு வெளியில் நல்ல சங்கூதுற சத்தம் கேட்குமா. அதை கேட்ட உடனே அது ரொம்ப பயந்துரும். யார் அது அப்படின்னு அராவிஸ் கத்துமா. ஹிஸ் ராயல் ஹைனஸ் பிரின்ஸ் கோர் ஆஃப் ஆர்ச்சன்லேண்ட் அப்படின்னு வெளியில இருந்து ஒரு வாய்ஸ் வரும். அராவிஸ் அந்த டோரை போய் ஓப்பன் பண்ணிட்டு ஒதுங்கி நிற்கும். அங்கே வெளியில் நிற்கிறவங்களாம் உள்ளுக்குள்ளே வர்றதுக்காக. ஃபஸ்ட்டு 2 வீரர்கள் வருவாங்க, கையில் ஹால்பர்ட்ஸ் வச்சுருப்பாங்க. ஹால்பர்ட்ஸ்னால் பெரிய ஈட்டி மாதிரி இருக்கும். அந்த ஈட்டியோட சேர்த்தே இந்த கோடாரி இது இருக்கும்ல பிளேடு மாதிரி, அந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருக்கும். அதை தான் ஹால்பர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதை எடுத்துகிட்டு அந்த 2 சோல்ஜர்ஸ் உள்ளுக்குள்ளே வந்துட்டு 2 சைடும் நின்றுப்பாங்க. தென் அவங்கள ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடியே ஹெரால்டும் சங்கு ஊதுறவரும் வருவார். ஹெரால்டுனா யாருன்னா, அரசர் வந்திருக்காரு, அரசி வராங்க அப்படின்னு முன்னறிவிப்பாளராக இருப்பாங்களே அவங்கள தான் ஹெரால்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்து நிற்பாங்க. ஹெரால்டு இப்போ அராவிஸை பார்த்து ஹிஸ் ராயல் ஹைனஸ் பிரின்ஸ் கோர் ஆஃப் ஆர்ச்சன்லேண்ட் லேடி அராவிஸ் கூட பேசணும்னு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் அந்த சங்கூதுரவரும் 2 பக்கமும் ஒதுங்கி நின்றுட்டு நல்லா தலை வணங்குவாங்களா. பின்னாடி நின்றுட்டு இருக்கிற அந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்களே அவங்களும் நல்லா சல்யூட் பண்ணுவாங்களா. இப்போ அந்த இளவரசர் உள்ளே வருவார். அவர் உள்ளே வந்த உடனே அந்த கேட்டை பின்னாடி நின்றுட்டு இருந்த சோல்ஜர்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அந்த இளவரசர் இப்போ ரொம்பவே கிளம்சியாக பவ் பண்ணுவார். பார்க்குறதுக்கு ஒரு இளவரசர் பவ் பண்ணுற மாதிரியே இருக்காது. அராவிஸும் கலர்மேன் ஸ்டைலில் நல்லா பவ் பண்ணும், கர்ட்ஸின்னு சொல்லுவாங்க. அதை பண்ணுமா, அவ்வளோ அழகாக பண்ணும். பிகாஸ் ஆஃப்கோர்ஸ் சின்ன வயசுலேருந்தே அராவிஸ்க்கு அதெல்லாம் கரெக்டாக சொல்லி கொடுத்துருப்பாங்களே. தென் கர்ட்ஸி பண்ணிவிட்டு நிமிந்து அந்த இளவரசர் யாருன்றதை பார்க்குமா. பார்த்தா அது ஒரு சாதாரண பையன். அந்த பையனோட தலையில் தொப்பியோ கிரீடோ மாதிரிலாம் எதுவுமே இருக்காது, டர்பன் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. அவனோட தலைமுடி நல்ல பொன்னிறமாக இருக்கும். அவனோட தலையை சுற்றி அந்த முடியை சுற்றி ஒரு தின் பேண்ட் மாதிரி இருக்கும், கோல்டன் பேண்டு, ஒரு வயரை விட கொஞ்சம் திக்காக இருக்கும். அதை சுற்றி போட்டிருப்பான். அந்த பையன் மேலே சட்டை ஒயிட் கலரில் போட்டிருப்பான், கேம்பிரிக் ஃபேப்ரிக்கில், நல்லா காட்டன்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்களே, ஸோ அந்த ஃபேப்ரிக்கில் போட்டிருப்பானா. அது பார்க்க ஹேண்ட் கர்ச்சீஃப் மாதிரி அவ்வளோ ஃபைனாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். அதுக்குள்ளே ரெட் கலரில் நல்லா பிரைட் ரெட் கலரில் டியூனிக் போட்டிருப்பான். அவனோட லெஃப்ட் ஹேண்டை வால் வைப்பாங்களா அந்த பெல்ட்டில் வச்சுருப்பானா. அந்த கையில் வந்து நல்லா அவனுக்கு பேண்டேஜ் சுற்றிருப்பாங்க. அராவிஸ் அந்த பையனை ஒரு 2 தடவை நல்லா உத்து பார்த்துட்டு ஷாஷ்டா அப்படின்னு ரொம்ப ஷாக் ஆகி கத்தும். ஷாஷ்டாவோட முகமே அங்கே டக்குன்னு நல்ல ரெட் கலரில் மாறிடும். வேகமாக இப்போ பேச ஆரம்பிச்சிடுவான். இங்கே பாரு அராவிஸ், நான் இந்த மாதிரிலாம் வேணும்னே ட்ரெஸ் பண்ணிட்டு வரல. இந்த மாதிரி ஆட்களெல்லாம் இப்படி கூப்பிட்டுட்டு இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணிவிட்டு உன்னை இம்ப்ரெஸ் பண்ணணுன்றதுக்காகலாம் வரல. நான் வேறு ஒரு ஆள் இப்போ அப்படின்னு உங்ககிட்ட காமிக்கணுன்றதுக்காகவும் வரல. என்னோட பழைய துணியவே நான் போட்டுட்டு வந்திருப்பேன், எனக்கு அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ அது எரிஞ்சு போச்சு அண்ட் என்னோட அப்பா அப்படின்னு அங்கே ஷாஷ்டா வேகமாக சொல்லிகிட்டு இருக்கும் போதே உன்னோட அப்பாவா அப்படின்னு அராவிஸ் கேட்கும். ஆமாம்,
கிங் லூன் தான் என்னோட அப்பாவா அப்படின்னு இப்போ சாஸ்ட்ரா சொல்வான். நான் இதெல்லாம் முன்னாடியே கெஸ் பண்ணியிருக்கணும். காரினும் நானும் பார்க்குறதுக்கு அப்படியே ஒரே மாதிரி தானே இருக்கோம். யூசி நாங்கள் 2 பேரும் ட்வின்ஸா. அண்ட் என்னோட பேரை சொல்ல மறந்துட்டேனே, என் பேர் சாஸ்டா இல்லை, என்னோட பேர் கோரா. சாஸ்டான்ற பேரை விட கோருன்ற பேர் நல்லா தான் இருக்குது அப்படின்னு யாராவது சொல்லும். அண்ணன் தம்பிங்களோட பேர்லாம் ஆர்ச்சன்லேண்டில் இப்படி தான் இருக்குமா, லைக் டாரின், கோலின் அந்த மாதிரி அப்படின்னு சாஸ்டா சொல்லிட்டு இருப்பான். சாஸ்டா ஐ மீன் கோர் இல்லை ஏதோ ஒன்று. இங்கே பாரு, வாயை மூடு. நான் இப்போவே உங்ககிட்ட ஒரு விஷயத்த முக்கியமாக சொல்லியே ஆகணும். ஐம் சாரி, நான் உங்ககிட்ட பண்ணி மாதிரி நடந்துக்கிட்டேன். ஆனால் நீ ஒரு இளவரசன்னு எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே நான் மாறிட்டேன். உண்மையாகவே தான் நான் சொல்கிறேன். நீ அங்கே போய் அந்த சிங்கத்தை ஃபேஸ் பண்ணல அப்போவே அப்படின்னு யாராவது சொல்லிட்டு இருக்கோம். அந்த சிங்கம் உன்னை உண்மையாகவே கொல்லலாம் வரல அப்படின்னு கார் சொல்வான். அதாவது நம்ம சாஸ்டா சொல்வான். எனக்கு தெரியும் அப்படின்னு யாராவதும் ஆமான்ற மாதிரி தலையாட்டும். அவங்க 2 பேரும் இப்போ ரொம்ப அமைதியாக ஒருத்தரை பார்த்துட்டு நின்றுட்டுருப்பாங்க. ஏன்னா அவங்க 2 பேத்துக்குமே தெரியுது அன்னைக்கு அங்கே வந்தது அஸ்லான் தானே அவங்க 2 பேத்துக்குமே தெரிஞ்சிருச்சுன்னு. சடனாக அப்போ அங்கே அராவிஸ்க்கு சாஸ்டாவோட கையில் அவன் பேண்டேஜ் சுற்றிருக்கான்ல, அது ஞாபகத்துக்கு வந்துடும். மறந்தே போயிட்டேன், நீ யுத்தத்துக்கு போயிருந்தேன்ல, இது அதில் வந்த காயமா அப்படின்னு அராவிஸ் கேட்கும். சாதாரண ஸ்க்ராட்ச் தான் அப்படின்னு கார் இப்போது ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லார்டு மாதிரி ஒரு டோனில் பேசுவானா. ஆனால் அடுத்த மொமெண்ட்டே அங்கே கத்தி சிரிக்க ஆரம்பிச்சிருவான். உண்மையை சொல்லணுன்னா இதெல்லாம் ஒரு ப்ராப்பரான காயமே கிடையாது. என்னோட கை முட்டியில் லைட்டாக தோல் மட்டும்தான் பிஞ்சிருக்கு. யுத்தத்துக்கு போகிற ரொம்ப கிளம்சியான முட்டாளுங்களுக்குலாம் அந்த மாதிரி காயம் ஏற்படும்ல, அந்த மாதிரி ஒரு சாதாரண காயம்தான் அப்படின்னு அங்கே சாஸ்டா சொல்லிட்டு இருப்பான். ஸ்டில் நீ அங்கே யுத்தத்துக்குலாம் போயிருக்கேல்ல, அது அங்கே வேறு லெவலில் இருந்திருக்கும்ல அப்படின்னு அராவு சொல்லும். அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை, நான் நினச்ச மாதிரிலாம் சுத்தமாகவே இல்லை அப்படின்னு கார் சொல்வான். பட் ஐ மீன் ஏதோ ஒன்று, நீ இன்னும் என்கிட்ட கிங் லூனை பற்றி சொல்லவே இல்லை. அவர் எப்படி உன்னை கண்டுபிடிச்சாரு, எப்படி நீ தான் அவருக்கு தெரிஞ்சது அப்படின்னு அராவிஸ் கேட்கும். வெல், ஃபஸ்ட்டு நம்ம உட்காருவோம், ஏன்னா அது ரொம்ப பெரிய ஸ்டோரி. அண்ட் பை த வே, என்னோட அப்பா வேறு லெவலில் இருக்காரு தெரியுமா. அவர் ராஜாவாக இல்லைனாலும் அவர் தான் என்னோட அப்பான்னு எனக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா ரொம்பவே நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், ரொம்ப நிம்மதியாக இருந்திருப்பேன். ஆனால் என்ன பிரச்சனை, இனிமேல் எனக்கு எஜுகேஷன்லாம் கொடுப்பாங்க, என்னை படிக்க வைப்பாங்க, அதை நினச்சாதான் ரொம்ப மோசமாக இருக்குது. பட் உனக்கு இப்போ ஸ்டோரி வேணும்ல. வெல், நானும் காரினும் ட்வின்ஸு. அண்ட் நாங்கள் பிறந்து ஒரு வாரத்திலேயே எங்கள் 2 பேரையும் நார்னியாவில் இருக்க ரொம்ப ஒரு வயசான ஒரு குதிரை மனிதர்கிட்ட கூட்டிகிட்டு போயிருக்காங்க. ரொம்ப பெரிய சென்டாராமா, அவர்கிட்ட பிளெஸிங் அந்த மாதிரி ஏதோ வாங்குறதுக்காக கூட்டிகிட்டு போயிருக்காங்க. நான் இந்த சென்டாரும் மித்த எல்லா நல்ல சென்டார்ஸ் மாதிரி ப்ராஃபிட் ஆமா. ஆனால் நீ இது வரைக்கும் எந்த சென்டார்ஸையும் பார்த்துருக்க மாட்டேதானே அப்படின்னு அங்கே சாஸ்டா கேட்டுட்ருப்பான். இது உங்களுக்கு இப்போது ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். ஹாரி பாட்டர் புக்லேயே நம்ம பார்த்துருப்போம். சென்டார்ஸ் அதாவது குதிரை மனிதர்கள், அவங்க வானத்தை பார்த்து நட்சத்திரங்களை பார்த்து ஃப்யூச்சரில் என்ன நடக்க போகுதுன்னெலாம் ப்ரெடிக்ட் பண்ணுவாங்களே. ஸோ நார்னியாலையும் அதே மாதிரி தாங்க வரும். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன்ல, இது ஃபுல்லுமே இந்த பிரிட்டனில் பேஸ் பண்ணி அங்கே இருக்கிற கதைகளை வச்சு எழுதப்பட்ட கதைகள், புக்ஸ் தான். அந்த நார்னியாவாக இருந்தாலும் சரி, ஹாரி பாட்டராக இருந்தாலும் சரி. ஸோ இதில் எல்லாமே அதே அந்த ஒரே ஃபோக்லோர் தான் வர மாதிரி இருக்கும். அதாவது சென்டார்ஸ்னால ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ண முடியும், அவங்க இந்த மாதிரி தீர்க்கதரிசியாக இருக்காங்க அந்த மாதிரிலாம். ஆனால் நீ இது வரைக்கும் குதிரை மனிதர்களெல்லாம் பார்த்துருக்க மாட்டே தானே. நேற்று நடந்த யுத்தத்தில் கூட கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க, ரொம்ப ரிமார்க்கபிளான பீப்புள் யூனோ. ஆனால் அவங்க கூட இருந்தபோது நான் ரொம்ப நார்மலாக கேஷுவலாக இருந்தேன்லாம் சொல்ல முடியாது. பட் இதை சொல்லியே ஆகணும் அராவிஸ், இந்த நார்த்தன் கண்ட்ரீஸில் நம்ம பார்க்க போகிற விஷயங்களும் நம்ம பழகிக்க போகிற விஷயங்களும் எக்கச்சக்கமாக இருக்குது அப்படின்னு அங்கே சாஸ்டா சொல்லிகிட்டு இருப்பான். ஆமாம், நிறையவே இருக்குது, ஆனால் கதையை சொல்லு அப்படின்னு அராவிஸ் சொல்லும். அந்த குதிரை மனிதர்கிட்ட நானும் கோரினும் குழந்தையா இருக்கும் போது எங்களை கூட்டிகிட்டு போனாங்களே, அப்போ அவர் என்னை பார்த்து என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஆர்ச்சன்லேண்டுக்கு வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய பேராபத்து வருமா, அந்த பேராபத்துலேருந்து ஆர்ச்சன்லேண்டு நாட்டை நான் காப்பாற்றுற நாள் வருமா அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அஃப்கோர்ஸ் என்னோட அம்மாவும் அப்பாவும் அதை கேட்ட உடனே ரொம்பவே சந்தோஷம்தான் பட்டிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு அங்கே இருக்கக்கூடாது இன்னொன்று ஆள் இருந்திருக்காரு. அவர் பேர் தான் லார்ட் பார். அவர் எங்கள் அப்பாவோட லார்ட் சான்சலராக இருந்திருக்காரு. அண்ட் அவர் ஏதோ தப்பு பண்ணியிருக்காராமா, ஏதோ பெஸ்லிங்குன்னு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க. எனக்கு அது மட்டும் சரியாக புரியவே இல்லை. ஆக்சுவலி பெஸ்லிங்னா என்னென்னா, இது ஒரு பழைய பிரிட்டிஷ் டைலக்ட்டுங்க,
ரொம்ப குடிச்சு எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டே இருப்பாங்களே, எப்போ பார்த்தாலும் போதையிலே இருப்பாங்களே, ரொம்ப வேஸ்ட்டாகவே கிடப்பாங்க. ஸோ அதை தான் பெஸ்லிங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தான் அங்கே சாஸ்ட்ரா சொல்லிகிட்டு இருக்கான். ஏதோ பெஸ்லிங்குன்னு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஆனால் எனக்கு அது சரியாக புரியல. ஸோ என்னோட அப்பா அவரோட அரசபையிலேருந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாரா. பட் வேறு எதுவுமே எங்கள் அப்பா அவருக்கு பண்ணலை. ஆர்ட்ஸ் அண்ட் லேண்டில் எங்கே வேணாலும் போய் வாழ்ந்துக்கலான்ற மாதிரி அலோவ் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தான் அவர் எவ்வளோ மோசமானவர்னே தெரிய வந்திருக்கு. அவ்வளோ நாளாக அவர் டிஸ்ராக்காக தான் வேலை பார்த்துட்டு இருந்திருக்காரு. ஆர்ட்ஸ் அண்ட் லேண்ட்லேருந்து எக்கச்சக்க ரகசிய இன்ஃபர்மேஷன்ஸை, எக்கச்சக்க சீக்ரெட்ஸை டாஷ்பானுக்கு அவர் பாஸ் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ ஆர்ட்ஸ் அண்ட் லேண்டை மிகப்பெரிய பேராபத்திலிருந்து நான் காப்பாற்ற போகிறேன்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்ச உடனே என்னை மொத்தமாக ஒழிச்சு கட்டணும்னு அவர் நினச்சிருக்காரு. என்னை அவர் சக்ஸஸ்ஃபுல்லாக கிட்னாப்பும் பண்ணிட்டாரு. எப்படி பண்ணாருன்னு எனக்கு எக்ஸாக்டாக தெரியாது, ஏன்னா அப்போ நான் ரொம்ப குழந்தையா இருந்தேன். வைண்டிங் ஆரோ வழியாக என்னை கடற்கரைக்கு தூக்கிட்டு வந்திருக்காரு. அங்கே எல்லாத்தையுமே அவர் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காரு. கப்பல் முதற்கொண்டும். அந்த கப்பலில் அவரோட ஓன் ஃபாலோவர்ஸ் அவருக்காக ரெடியாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. என்னை தூக்கிட்டு அந்த கடலில் பயணிக்க ஆரம்பிச்சிருக்காரு. ஆனால் எங்கள் அப்பா சீக்கிரமாக அதை கண்டுபிடிச்சி வேகமாக எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாரு. எங்கள் அப்பா கடற்கரையை ரீச் பண்ணும்போது லார்ட் பார் ஆல்ரெடி கப்பலில் கிளம்பிட்டாரு. ஆனால் எங்கள் அப்பா அவரோட போர்க்கப்பலில் எடுத்துட்டு 20 நிமிஷத்தில் எங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டாரு. அந்த சேஸ் கண்டிப்பாக வேறு லெவலில் இருந்திருக்கும். 6 நாட்களாக இப்படி துரத்திட்டே வந்து 7வது நாள் தான் கடலில் நடுக்கடலில் மிகப்பெரிய யுத்தமே நடந்திருக்கு. காலையில் 10 மணிலேருந்து ஈவினிங் சூரியன் மறைகிற வரைக்கும் பயங்கரமாக போர் நடந்திருக்கு. கடைசியாக நம்ம ஆட்கள் அவங்களோட கப்பலை பிடிச்சிட்டாங்க. ஆனால் அதில் நான் இல்லை. லார்ட் பார் அந்த யுத்தத்தில் இறந்துட்டாரு. ஆனால் அவரோட ஆட்கள் என்ன சொன்னாங்கன்னா, அன்னைக்கு மார்னிங்கே அவங்க எல்லாரும் பிடிபட்டுருவாங்கன்னு தெரிஞ்ச உடனே லார்ட் பார் அவரோட ஒன் ஆஃப் த தளபதிக்கிட்ட என்னை கொடுத்து அந்த கப்பலில் இருந்த போட்டு வழியாக அனுப்பிச்சி வச்சுருக்காராம். அதுக்கப்புறம் அவங்க யாருமே அந்த போட்டை பார்க்கவே இல்லையா. பட் அஃப்கோர்ஸ் அந்த போட்டை தான் அஸ்லான் அந்த கடற்கரைக்கு தள்ளிட்டே வந்திருக்காரு. ஆர்ஷிஷ் என்னை கண்டுபிடிச்சார்ல அந்த இடத்துக்கு. ஆனால் அந்த தளபதி அந்த நைட்டோட பேர் மட்டும் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஏன்னா நான் உயிரோடு இருக்கணுன்றதுக்காக அவர் எதுவுமே சாப்பிடாம பட்னியாக இருந்தே இறந்து போயிருக்காரு. அதை பற்றி நம்ம அஸ்லான் கிட்ட கேட்டால் அது வேறொருத்தவங்களோட கதைன்னு சொல்லிடுவார் அப்படின்னு யாராவது சொல்லுமா. ஆமாம், நானும் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு காரும் சொல்வான். ஆனால் அந்த ப்ராஃபஸி எப்படி ஒர்க் ஆகும்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீ அப்படி எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஆபத்துலேருந்து ஆர்ட்ஸ் அண்ட் லேண்டை காப்பாற்ற போகிறேன்னு நினச்சாதான் அப்படின்னு அராவஸ் சொல்லிகிட்டு இருக்குமா. ஆக்சுவலி அதை நான் ஆல்ரெடி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கார் ரொம்ப ஆக்வர்டாக சொல்லிகிட்டு இருப்பான். அராவஸ் 2 கையும் கிளாப் பண்ணும். என்னது, அஃப்கோர்ஸ், நான் எவ்வளோ முட்டாளாக இருக்கேன். இது எவ்வளோ பெரிய விஷயம். நான் இப்போ தான் அதை ரியலைஸே பண்ணுறேன். அந்த ரபடாஷ் அவனோட 200 குதிரைப்படை கூட சேர்ந்து ஆர்ட்ஸ் அண்ட் லேண்டை நோக்கி படையெடுத்து வந்திருக்கான். நீ மட்டும் அந்த செய்தியை முன்னாடியே போய் சொல்லலைன்னா ஆர்ட்ஸ் அண்ட் லேண்டுக்கு என்ன ஆயிருக்கும். நீ இதை நினச்சி பெருமைப்படலையா அப்படின்னு அராவஸ் கேட்கும். உண்மையை சொல்லணுன்னா எனக்கு இதெல்லாம் நினச்சி கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பயமாக இருக்கிற மாதிரி தான் ஃபீல் ஆகுது அப்படின்னு கார் சொல்லிகிட்டு இருப்பான். அண்ட் இதுக்கப்புறம் நீ அன்வார்டில் தானே வாழ போகிற அப்படின்னு அராவஸ் ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக கேட்குமா. ஓ, நான் அதை மறந்தே போயிட்டேன். எதுக்காக இங்கே வந்தேனோ அதவே. நீ எங்கள் கூட வந்து வாழணும்னு அப்பா ஆசைப்படுறாரு. அவரோட ராஜசபையில் எந்த ஒரு லேடியுமே இல்லையா அம்மா இறந்ததுலேருந்தே. வா அராவஸ், உனக்கு கண்டிப்பாக எங்கள் அப்பாவை பிடிக்கும், காரினையும் பிடிக்கும். அவங்க 2 பேருமே என்ன மாதிரி கிடையாது. அவங்கள ப்ராப்பராக வளர்த்துருக்காங்க. அவங்க என்ன மாதிரி இருப்பாங்கன்னா நீ பயப்பட வேணாம் அப்படின்னு அங்கே கார், அதாவது நம்ம ஷாஸ்டா சொல்லிட்டு இருக்கும் போதே, ஓ வாயை மூடு, இல்லைன்னா நான் நிஜமாவே உங்க கூட பயங்கரமாக சண்டை போட்டுருவேன். அஃப்கோர்ஸ் நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு அராவஸ் சொல்லும். அப்போ வா கிளம்பலாம், நம்ம போய் நம்மளோட குதிரைகளை பார்க்கலாம் அப்படின்னு கார் சொல்வான். ஷாஸ்டாவும் அந்த 2 குதிரைகளும் மீட் பண்ணுறதே அவ்வளோ சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். அவ்வளோ அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். ப்ரீக்கெலாம் நம்ம ஷாஸ்டாவை பார்த்த உடனே அப்படி ஒரு நிம்மதி, அவ்வளோ சந்தோஷப்படுவான். ஆனால் இன்னும் அவன் பழசை நினச்சி கொஞ்சம் வருத்தப்படுற மாதிரி தான் இருக்கும் அவனோட முகத்தில். ஆனால் ஷாஸ்டா சொன்ன உடனே அன்வர்டுக்கு கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு உடனே ஒத்துக்குவான். அன்வர்டுக்கு ஃபஸ்ட்டு போயிட்டு அடுத்த நாள் அவனும், அதாவது ப்ரீயும் வின்னும் நார்னியாவுக்கு கிளம்பலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிடுவாங்க.
அதுக்கடுத்து அவங்க 4 பேருமே ரொம்ப பாசமாக ரொம்ப ஹாப்பியாக அந்த ஹெர்மிட்டுக்கு ஃபேர்வெல் பாய் சொல்லிவிட்டு ஆனால் ப்ராமிஸ் பண்ணுவாங்க, கண்டிப்பாக நாங்கள் திரும்ப ஒரு நாள் வந்து உங்களை மீட் பண்ணுவோம் அப்படின்னு, சீக்கிரமே வந்து மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிடில் ஆஃப் த மார்னிங் கிட்ட அங்கேருந்து அவங்க 4 பேருமே கிளம்பிடுவாங்க. அந்த 2 குதிரைகளும் அராவஸும் காரும் அவங்க மேலே ஏறி ரைட் பண்ணிட்டு தான் வருவாங்கன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. ஆனால் அங்கே அப்படி நடக்காது. ஏன்னா கார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருப்பான், போகிற தவிர மித்த எந்த நேரத்துலையுமே ஆர்ச்சன்லேண்டில் இருக்கிறவங்களும் சரி நானியாவில் இருக்கிறவங்களும் சரி பேசுகிற குதிரைகள் மேலே ஏறணும்னு கனவுல கூட நினச்சி பார்க்க மாட்டாங்களாம். இதை கேட்டக்கப்புறம் ப்ரீக்கு இன்னும் கொஞ்சம் தான் ரொம்ப லோவாக ஃபீல் ஆகிட்டுருக்கும். இப்படி நானியாவோட கஸ்டம்ஸ் எதையுமே பழக்க வழக்கங்கள் எதையுமே நம்ம இப்படி தெரிஞ்சுக்காமல் இருக்கோமே, எதுவுமே நமக்கு தெரியலையே, இப்போ நம்ம எவ்வளோ பெரிய மிஸ்டேக் பண்ண போயிருப்போம், அப்படி இப்படி அது ரொம்ப ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். ஆனால் வின்லாம் அங்கே எதையுமே கண்டுக்காது, ரொம்ப சந்தோஷமாக அது பாட்டுக்கு ஓடிக்கிட்டு இருக்கும், அவ்வளோ ஹாப்பியாக நடந்து வந்துட்டுருக்கோம், ஏதோ கனவுல இருக்க மாதிரி. ஆனால் நம்ம ப்ரீ இருக்கான்ல, ஒவ்வொரு ஸ்டெப் அங்கே எடுத்து வைக்க ரொம்ப நர்வஸாகவும் ரொம்ப செல்ஃப் கான்ஷியஸாகவும் ஆகிட்டுருப்பா. கமான் ப்ரீ, ரிலாக்ஸ் ஆகு, சும்மா எதையாவது யோசிச்சுட்டே இருக்காத, உன்னை விட எனக்கு தான் அங்கே போனக்கப்புறம் ரொம்ப மோசமாக இருக்க போகுது. உன்னை யாராவது அங்கே படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ண போகிறாங்களா என்ன? இல்லை, ஆனால் என்ன நினச்சி பாரு, நான் படிக்கணும், ரீட் பண்ணணும், எழுதணும், எல்லாமே கற்றுக்கணும், டான்ஸிங் கற்றுக்கணும், ஹிஸ்ட்ரி கற்றுக்கணும், மியூசிக் கற்றுக்கணும். ஆனால் நீ மட்டும் மனசுக்கு பிடிச்ச மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக நானியாவில் இருக்கிற மலைகள்லாம் நல்லா ஓடிட்டு உருண்டுட்டு இருக்க போகிற அப்படின்னு சாஸ்டா சொல்லிட்டு இருப்பானா. பட் அதுதான் இங்கே பாயிண்ட்டே அப்படின்னு ப்ரீ அங்கே நொந்து போய் பேசிகிட்டு இருக்கோம். அங்கெல்லாம் பேசுகிற குதிரைகள் உருளுவாங்களா? சப்போஸ் அவங்க அப்படி பண்ணலைன்னா நான் என்ன பண்ண? நினச்சி பாரு, அவங்க யாருமே அந்த மாதிரி பண்ணாமல் நான் மட்டும் கிறுக்கு மாதிரி அப்படி பண்ணிகிட்டு இருந்தா அவங்களாம் என்ன நினைப்பாங்க? நீ என்ன நினைக்கிற வின் அப்படின்னு ப்ரீ இப்போது வின்னை பார்த்து கேட்டுட்ருக்குமா. அவங்க என்ன நினச்சாலும் பரவாயில்ல, நான்லாம் அங்கே போனக்கப்புறம் நல்லா உருளுவேன்ப்பா. அண்ணி அங்கே போனக்கப்புறம் உருண்டாலும் சரி இல்லைனாலும் சரி அங்கே இருக்கிறவங்க யாரும் கொஞ்சம் கூட எதையுமே கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு வின் சொல்லிட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம கோட்டையை நெருங்கிட்டோமா அப்படின்னு ப்ரீ இப்போது கார்கிட்ட கேட்பான். இதோ அடுத்த பெண்டில் நம்ம ரீச் ஆயிடுவோம் அப்படின்னு பிரின்ஸ் கார் இப்போது சொல்வார். வெல், அப்போ நான் இப்போவே நல்லா உருண்டுக்கிறேன் அப்படின்னு ப்ரீ சொல்லிவிட்டு நல்லா அங்கே மணலில் உருளுன்னு உருள ஆரம்பிச்சிடும். இதுதான் நான் உருள்றது கடைசியாக இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு நல்லா உருண்டுட்டு இப்போ எந்திரிச்சு நிற்குமா, 5 நிமிஷம் கழிச்சு தான் எந்திரிச்சு நிற்குமா. அது மேலே ஃபுல்லாக மண்ணாக இருக்கும், அங்கங்கே இலையாக இருக்கும், காஞ்சு போன இலையா, நல்லா அதெல்லாம் உதறி விட்டுட்டு மூச்சு நல்லா பெருமூச்சை விட்டுட்ருக்கோம். இப்போ நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு ப்ரீ சொல்லுமா. அதோட வாய்ஸே ரொம்ப நொந்து போயிருக்கும். எங்களை கூட்டிகிட்டு போங்க இளவரசர், வடக்கில் இருக்கும் நானியாவிற்கு அப்படின்னு அது சொல்லுமா. ஆனால் அது பார்க்குறதுக்கு பல நாளாக அடைச்சி வச்சு இப்போ சுதந்திரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிற குதிரை மாதிரி இருக்காது, ஏதோ இறுதி ஊர்வலத்துக்கு போய்கிட்டு இருக்கிறது மாதிரி தான் இருக்கும் அதோட முகமே பார்க்குறதுக்கு. இதோட சாப்டர் 14 ஹவு ப்ரீ பிகேம் அ வைசர் ஹார்ஸ் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த புக்கோட ஃபைனல் சாப்டருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் எல்லாரையும் சாப்டர் 15 ரபடாஷ் த ரிடிகுலஸில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, bye bye, tales by Minnie.